Good evening all. Okay, good evening all. So voice audible இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கிறேன். Okay, voice audible, screen clear இருக்கு. So voice audible இருக்கு. Okay, voice audible வந்துட்டே இருக்கு. Okay, voice audible இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு எஸ்எஸ்சி ஜேஇ சீரீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லைனா வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அந்த இது வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். எல்லாமே இதில் கலந்து தான் பிஒய்க்யூ, ஓகேங்களா, பிஒய்க்யூ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ டே 3 ஏற்கனவே வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம், ஓகேங்களா, ஒரு பார்ட்டு. திருப்பி வந்துட்டு எஸ்டிமேஷன் பார்த்தோம் நேற்று, ஓகேங்களா, நேற்று வந்துட்டு எஸ்டிமேஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா, பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேபி இது ஒரு ஒன் ஹவர் இல்லைனா ஒரு 1.5 hours அந்த மாதிரி வந்துட்டு போகலாம். ஓகே, ஸோ ஒரு கண்டினியூட்டிக்காக ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வி ஷால் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் டேஷ் டைப் ஆஃப் ராக்ஸ் இன்வால்வ்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இன் அடிஷன் டு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஒரு நிமிஷம் காம்ப்ளெக்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் ஓகே காம்ப்ளெக்ஸ் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ எதில் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வந்துட்டு இன்வால்வ் ஆகுது இன் அடிஷன் டு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸஸ், ஓகேங்களா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எதில் அப்படின்னா வந்துட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ் இதில் தான் வரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இதில் தான் வந்துட்டு ஸோ அந்த படிமங்கள், அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்துட்டு படிகிறது வந்துட்டு இதில் தான். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கன்சால்டேட் ஆகி வெதரிங் ஆகி தான் வந்துட்டு இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அதனால் ஃபார்மேஷன் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் டைப் ஆஃப் ராக்ஸ் இன்வால்வ்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இன் அடிஷன் டு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். வேறு இக்னியஸ் மெட்டமார்பிக் அது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் ப்ராசஸ், அதாவே வந்துட்டு ஆயிரும், நேச்சுரல் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. ஸோ இது மட்டும் வந்துட்டு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டினால ஆறது வந்துட்டு உங்களுக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் சாட் பாக்ஸில் வந்துட்டு ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறது, அதுக்காக வந்துட்டு சாட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் லைவ் சாட்டில் ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்கள், டைப் பண்ணுங்கள். ஓகே, I'll wait. Which of the following is an example of sedimentary rock? Sedimentary rockக்கு இதில் எது எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. செடிமெண்ட்ரி ராக்குக்கு வந்துட்டு எது எக்ஸாம்பிள்? செடிமெண்ட்ரி ராக் பார்த்தீங்கன்னா அதுக்கு குவாட்சைட்டா இல்லை சாண்ட்ஸ்டோனா மார்பிளா கிரானைட்டா எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சாண்ட்ஸ்டோன், ஓகேங்களா. செடிமெண்ட்ரி ராக் இது வந்துட்டு சாண்ட்ஸ்டோன். ஓகே, சாண்ட்ஸ்டோன், ஆப்ஷன் பி சாண்ட்ஸ்டோன். ஓகே, ஸோ அப்போ இக்னியஸ் ராக்குக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஜென்ரலாக இக்னியஸ் ராக்குக்கு வந்துட்டு கிரானைட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. கிரானைட் வந்துட்டு இக்னியஸ் ராக், ஓகேங்களா. கிரானைட் வந்துட்டு இக்னியஸ் ராக். ஸோ விக்னேஷ் கரெக்டு. ஓகே, ஸோ சாண்ட்ஸ்டோன் விக்னேஷ், அதுக்கப்புறம் ஆர்கேஎஸ்சி அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ சாண்ட்ஸ்டோன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா. வேற என்ன இதில் வரும்? செடிமெண்ட்ரியெல்லாம் வந்துட்டு கிராவல், சாண்ட்ஸ்டோன் இது எல்லாமே வந்துட்டு வரும். சாண்ட்ஸ்டோன்லாம் உங்களுக்கு லைம் ஸ்டோன் இதிலே வரும், ஓகேங்களா. லைம் ஸ்டோன். ஓகே, before stone seasoning, dress of stones is done as it provides. ஸோ சீசனிங்க்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டோனுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். என்ன ரீசனுக்காக வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்னென்ன ரீசனுக்காக பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூனிஃபார்ம் அப்பியரன்ஸா, இல்லை குட் மார்டர் ஜாயின்ஸா, இல்லை ப்ராப்பர் பெட்டிங்கா, இல்லை புவர் வாட்டர் அப்சார்ப்ஷனா, எதுக்காக வந்துட்டு இந்த இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம சொல்லணும், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், ஆப்ஷன் 4 வந்துட்டு வராது, ஓகேங்களா. ஆப்ஷன் 4 வராது, ஏன்னா போர் வாட்டர் அப்சர்ப்ஷனுக்காக வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸை வந்துட்டு நம்ம இதாக பண்ண மாட்டோம், ஓகேங்களா.
போர் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்காக இல்லை, தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அது உரியணும். ஓகேங்களா, எப்படியும் வந்துட்டு ஸ்டோன்ஸ் இது வந்துட்டு உரியணும். ஓகே, ஸோ கிரானைட் பெசால்ட் விக்னேஷ். ஓகே கரெக்ட், இப்போ தான் அவங்க இதை பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ஸ்டோன் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு யூனிஃபார்மாக அப்பியரன்ஸ் இருக்கணும். கரெக்டு. மார்டர் ஜாயின்ஸ், கல்லுக்கு நடுவில் வந்துட்டு அந்த மார்டர் போட்டுறோம்ல, அது வந்துட்டு ஜாயின்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, பெட்டிங் கரெக்டாக இருக்கணும். பெட்டிங் அப்படின்னா இந்த லேயர், இப்படி ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு லேயர் கரெக்டாக வரணும், இதுதான் பெட்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த லேயர் கரெக்டாக இருக்கிறதுக்கும். ஸோ 1 2 1 3. ஓகேங்களா, ஆப்ஷன் 1 2 1 3, ஒன்லி 1 2 1 3, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, ஓகே ஓகேப்பா விக்னேஷ் ஆர்கே கரெக்ட். ஓகேங்களா, கரெக்ட். In which type of dressing are only the edges of stone block leveled with the help of a hammer? எந்த இதில் வந்துட்டு ஸ்டோன் பிளாக்லாம் வந்துட்டு ஹேமரை வச்சு லெவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. ஹேமரை வச்சு எதில் வந்துட்டு லெவல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஹேமர் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு ஹேமர் ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் சொல்லுங்க. இன் விச் ஒன்லி எட்ஜஸ் மட்டும் வந்துட்டு ஹேமரை வச்சு பண்ணுறது. ஓகேங்களா, எட்ஜஸ் மட்டும். ஓகேங்களா, எட்ஜஸ் இது முக்கியம். எட்ஜஸ் வித் ஹேமர் எது பண்ணுவாங்க? ஓகே எது? ஓகே ஐல் வெயிட். சொல்லுங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, பிச்சுடு ட்ரெஸ்ஸிங். ஓகேங்களா, பிச்சுடு ட்ரெஸ்ஸிங்கில் தான் வந்துட்டு இதை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த எட்ஜஸை வந்துட்டு நம்ம தட்டி விடுவோம். ஓகேங்களா, ஹேமரை வச்சு வந்துட்டு தட்டி விடுறது. ரஃப் இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு ரஃப் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா வந்துட்டு எட்ஜஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடணும். எட்ஜஸ் ஆர் ஸ்கொயர்டு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, எட்ஜஸ் ஆர் ஸ்கொயர்டு ஃபர்ஸ்ட் யூஸிங் சிசில் இல்லைனா ஹேமரால். சிசில் ஆர் ஹேமர். ஓகே, சிசில் ஆர் ஹேமர்னால வந்துட்டு எட்ஜஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இது பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ ஹேமர் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு பெரிய போர்ஷன். ஓகேங்களா, லார்ஜ் போர்ஷன்ஸை வந்துட்டு நம்ம உடைக்கிறது. லார்ஜ் போர்ஷன்ஸ் ஆர் பிரேக்டு. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஹேமர் ட்ரெஸ்ஸிங். ஓகே, ஸோ சிசில் ட்ரெஸ்ஸிங்னா வந்துட்டு சின்ன உளியை வச்சு இந்த க்ரூவ் அதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறது தான் வந்துட்டு சிசில் ட்ரெஸ்ஸிங், சின்ன இது. ஓகே, ஸோ யார் சவதம்மாள் விக்னேஷ். ஓகேங்களா, இதில் இருக்கீங்க. Which of the following methods of quarrying is suitable for costly, soft and stratified rocks such as sandstone, limestone, laterite, marble and slate? ஸோ எந்த மெத்தட் ஆஃப் குவாரிங் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன் அதுக்கெலாம் வந்துட்டு எந்த மெத்தட் ஆஃப் இது வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ குவாரிங் அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்கலாமே வந்துட்டு குவாரிங்கில் இருக்க ஸ்டெப்ஸு தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொசீஜர் ஒவ்வொரு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன், அடுத்தது வெட்ஜிங், ஹீட்டிங், சேனலிங் அந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு வரும். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு விச் இஸ் சூட்டபிள் ஃபார் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் சச் as சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், லேட்டரைட்க்கு இது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி வெட்ஜிங். ஓகேங்களா, ஆப்ஷன் பி வெட்ஜிங். ரைட்டா, ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி வெட்ஜிங். ஓகே, ஆப்ஷன் பி வெட்ஜிங். வெட்ஜிங் தான் வந்துட்டு இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ யார் சொல்கிறா? ஆப்ஷன் பி வெட்ஜிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, விக்னேஷ் கரெக்ட். ஓகேங்களா, விக்னேஷ் கரெக்டா, ஆப்ஷன் பி ரைட்டுங்களா. ஸோ from the engineering point of view, sandstone and limestone belong to which type of rocks? இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது எந்த டைப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு. ஸோ they belong to sedimentary types of rocks. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, sedimentary types of rocks. ரைட்டுங்களா, sedimentary types of rocks. ஸோ இப்போ தான் வந்துட்டு சொன்னேன். ஓகேங்களா, மட்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், வேற என்ன இங்கே இருக்கிறது வந்துட்டு சாண்ட்ஸ்டோன், limestone, then lignite, gypsum, sand. இது எல்லாமே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இது. ஓகேங்களா, ஸோ யார்? லோகேஷ் குமார், VR4, தென் விக்னேஷ். ரைட்டா, கரெக்ட். ஓகே, செடிமெண்ட்ரி ராக்ஸ் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். சவதம்மாள். ஓகே, கரெக்ட் ஆன்சர். கரெக்ட். ஓகேங்களா,
ஸோ இது எல்லாமே sedimentary rocks தான். Both granite and basalt belong to dash and are used as building stone. Granite, basalt, இப்போ தான் சொன்ன granite எது அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ granite belongs to which group? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், granite belongs to which group அப்படின்னா வந்துட்டு igneous rock, ஓகேங்களா. ஸோ மூணாக பிரிச்சுங்க, இது என்னமோ igneous, sedimentary, மெட்டமார்பிக், ரைட்டா, மூணு, ஓகேங்களா. ஸோ இக்னியஸில் பார்த்தீங்க அப்படின்னா யார் கரெக்டு? ஏ, ஓகே, விக்னேஷ் கரெக்டு. ஸோ கிரானைட்டு, பெசால்ட்டு, VR4 வந்துட்டு கரெக்ட், ஓகேங்களா. ட்ராப், டயோரைட், பெகாமைட், டஃப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு igneous rocks, igneous types of rocks. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி limestone, sandstone, ஓகே, sandstone, clay வரும், ஓகேங்களா. clay, gypsum, ஓகே, clay, gypsum, வேறு வந்துட்டு quartz, ஓகே, chalk, இதெல்லாம் வந்துட்டு செடிமெண்ட்ரியில் வரும். மெட்டமார்பிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீசஸ், சிஸ்ட், தென் மார்பிள், குவாட்சைட், அதுக்கப்புறம் ஸ்லேட், ஓகேங்களா. குவாட்சைட், அதுக்கப்புறம் ஸ்லேட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மெட்டமார்பிக்கில் வந்துடும், ஓகே. விக்னேஷ், கிரானைட் இஸ் ஈக்குவல் டு ப்ளூட்டோனிக், ஆமாம், ப்ளூட்டோனிக், igneous, basalt is equal to volcanic. ஓகே, கரெக்டு தான் விக்னேஷ், கரெக்டு நீங்கள் சொன்னது, ஓகே. which of the following is a sedimentary rock? again, ஓகே. ஸோ இது வந்துட்டு sedimentary, ஆப்ஷன் ஏ, இது தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் எழுதி போட்டது, ஓகே. ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு sedimentary. which of the following pairs is correctly matched with respect to the type of stone based on its formation? ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி வந்துட்டு எந்த இது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. அதோட ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி, ஓகேங்களா. ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி which of the following pairs is correctly matched with respect to the type of stone based on its formation? ஓகே. ஸோ 8 வந்துட்டு ஓகே, விக்னேஷ் கரெக்ட், அதை முன்னாடியே பார்த்தாச்சு, ஓகே. ஸோ 9th கொஷின் எது வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா வந்துட்டு பாருங்கள். ஸோ லைம்ஸ்டோன் வந்துட்டு செடிமெண்ட்ரி ராக், ஓகே. ஸோ அது கரெக்டு. பெசால்ட் மெட்டமார்பிக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. கிரானைட் ஆர்ஜிலேஷியஸ் இல்லை. சாண்ட்ஸ்டோன் இக்னியஸ் இல்லை. ஸோ 9A கரெக்டு, ஓகேங்களா. ஸோ போனதுக்கு சவடமால், இருந்ததுக்கு விக்னேஷ், ஓகே, ரைட்டா. ஜஸ்ட் அ மினிட், ஓகே. ஸோ 9th வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஓகே. 9th ஆப்ஷன் ஏ. The quantity of an explosive in gram required for rock blasting is roughly estimated using which of the following equation? ஓகேங்களா. எந்த இதில் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. வேர் எல் வந்துட்டு லென்த் ஆஃப் த லைன் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகே. ஸோ எவ்வளோ அந்த வெடிமருந்து வெடிக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ வெடிமருந்து தேவை, அது எந்த ஃபார்முலாவில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க, ஓகே. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.008 கிராம், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ, ரைட்டா. ஆப்ஷன் ஏ தான், ஓகே. லோகேஷ் குமார், ஓகே, கரெக்ட், ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ, ஓகே. ஜஸ்ட் a minute. ஒரே நிமிஷம்ப்பா, ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆகுது.
ஓகே ஓகே கொஞ்சம் சிஸ்டம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ எல் ஸ்கொயர் டிவைடட் பை ஓகேங்களா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.008 ஆப்ஷன் ஏ ஓகேங்களா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.008. ஸோ 10 வந்துட்டு ஏ யார் சொல்லியிருக்கா விக்னேஷ் ஓகேங்களா விக்னேஷ். விச் ஆர் த ஃபாலோயிங் ராக்ஸ் இஸ் இக்னியஸ் ராக் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. திருப்பி அதே கொஸ்டின் இக்னியஸ் ராக் வந்துட்டு இதில் எது லைம்ஸ்டோன் மார்பிள் நீசிஸ்லாம் வந்துட்டு இப்போ தான் பார்த்தோம் செடிமெண்ட்ரி ராக் லைம்ஸ்டோன் மார்பிளும் கிடையாது. ஸோ ரயோலைட் ஓகேங்களா ரயோலைட் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இக்னியஸ் ராக் ரயோலைட் இஸ் அ இக்னியஸ் ராக் ஓகேங்களா ரயோலைட் ஓகே ரயோலைட். Which of the following is an example of stratified rock? Okay, stratified rock க்கு எது எக்ஸாம்பிள்? ஸோ போனதுக்கு லோகேஷ் குமார் வந்துட்டு கரெக்ட் ஓகேங்களா சி கரெக்ட். ஸோ விக்னேஷ் 11C கரெக்ட் ஓகேங்களா. 12th கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸுக்கு வந்துட்டு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸுக்கு எது எக்ஸாம்பிள்? Which of the following is an example of stratified rocks? எதில் வந்துட்டு stratified rocks வரும்? ஸோ 12A விக்னேஷ் ஓகே. ஸோ stratified rocks வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா sedimentary ராக்ஸில் தான் வரும். stratified unstratified அப்படின்னு சொல்லிட்டு ஸோ sedimentary ராக்ஸில் தான் வந்துட்டு வரும் ஓகேங்களா sedimentary rocks. For concrete to be used for making airport runway, the aggregate impact value should not be more than எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகே. ஸோ ஒரு ரன்வே வந்துட்டு ஏர்போர்ட் ரன்வே மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்ரிகேட்டோட இம்பேக்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகே விக்னேஷ். மெட்டமார்பிக் ராக் இஸ் ஈக்குவல் டு ஃபோலியேட்டட் ராக் இக்னியஸ் இஸ் ஈக்குவல் டு அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் ஆமாம் ஓகேங்களா கரெக்ட். ஸோ அக்ரிகேட் இம்பேக்ட் வேல்யூ அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு அக்ரிகேட் இம்பேக்ட் வேல்யூ அப்படின்னா அந்த அக்ரிகேட் வந்துட்டு எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது ஓகேங்களா இம்பேக்டை வந்துட்டு எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது தாங்குது அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் வந்துட்டு அது மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அது எவ்வளோ தாங்குது தட் இஸ் நோன் அஸ் இம்பேக்ட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அது ஒரு ரன்வேக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 30% பை வெயிட் ஓகே விக்னேஷ் கரெக்ட் 30% பை வெயிட் ஓகே 30% பை வெயிட். The rocks that possess crystalline and compound grains are called என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறேன். எந்த ராக்ஸில் வந்துட்டு கிறிஸ்டலைன் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் கிரைன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் ஓகேங்களா அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் ஓகே யார் சொல்கிறான்னு பார்க்கலாம். அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா டிஸ்டிங் பிளெயினாக வந்துட்டு பிரிச்சிருக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அன்ஸ்ட்ராட்டிஃபைடில் வந்துட்டு உங்களுக்கு அப்படி இருக்காது ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு கிறிஸ்டலினாக இருக்கும் காம்பேக்ட் கிரைன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே. ஸோ 14 ஆன்சர்ஸ் இது சொன்னது வந்துட்டு விக்னேஷ் ஓகே கரெக்ட். Which of the following is a chemical classification of rock அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ சவடமால் 14A 14 வந்துட்டு சிமா ஓகே. ஸோ 15th ஓகே which of the following is a chemical classification of rock ஓகேங்களா எது வந்துட்டு chemical classification. ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ஃபாலியேட்டட்லாம் வந்துட்டு கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு கிடையாது ஓகேங்களா. கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 3 டைப் ஓகே. எது அப்படின்னா வந்துட்டு சிலீஷியஸ் அர்ஜிலேஷியஸ் அதுக்கப்புறம் கேல்கரியஸ் இது 3 தான் ஓகேங்களா. தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் இது 3 தான் ஓகே. ஸோ கெமிக்கலில் தான் வந்துட்டு இது வரும் ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சிலீஷியஸ் ராக் ஓகேங்களா சிலீஷியஸ் ராக். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் match the name of stone in list 1 with the use of that stone in list 2 ஓகேங்களா. ஸோ match the following வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கிரானைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம் ஓகே கிரானைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு சி வால்ஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கிரானைட் ரைட்டா. ஸோ இங்கே சாரி இது 2 வரும் இங்கே 2
ரைட்டா. அடுத்தது மார்பிள் வந்துட்டு ஆர்னமெண்டல் ஒர்க்குக்கு, ஓகேங்களா. லைம்ஸ்டோன் வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட், ஓகே. ஸ்லேட் வந்துட்டு ஃப்ளோரிங்க்கு, ஓகே. 2143. ஸோ ஆப்ஷன் சி 2143, ஓகே. ஸோ 16 வந்துட்டு சி, ஓகே. ஸோ லோகேஸ்வர், ஸ்ரீஹரிஷ், அதுக்கப்புறம் விக்னேஷ், கரெக்ட். 3 பேரும் வந்துட்டு கரெக்ட், ஓகேங்களா. Which one of the following metamorphic rocks has more weathering resistance characteristics? எந்த metamorphic rock வந்துட்டு weathering characteristics வந்துட்டு அதிகம், மோர், ஓகேங்களா, இருக்கலே எது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகே. ஸோ metamorphic rockல வந்துட்டு எதுக்கு அதிகம் அப்படின்னா வந்துட்டு ஸோ குவாட்சைட், ஓகேங்களா. குவாட்சைட் தான் வந்துட்டு, ஏன் அப்படின்னா வந்துட்டு குவாட்சைட் இட் இஸ் அ ஹார்ட், ஓகே, non-foliated, ஓகேங்களா. foliated non-foliated metamorphic rock, ஸோ இது என்ன அப்படின்னா குவாட்சைட் என்னன்னு வேணா தெரிஞ்சுங்க. சாண்ட்ஸ்டோன் வந்துட்டு, ஓகேங்களா, சாண்ட்ஸ்டோன் தான் வந்துட்டு குவாட்சைட் அப்படியே வந்துட்டு மாறி இருக்கும், ஓகேங்களா. எதனால அப்படின்னா வந்துட்டு ஹீட்டு அண்ட் ப்ரெஷர்னால வந்துட்டு சாண்ட்ஸ்டோனை வந்துட்டு மாற்றுறாங்க. சாண்ட்ஸ்டோன் தான் வந்துட்டு குவாட்சைட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறது, ஓகேங்களா, ஹீட்டிங் ப்ரெஷர்னால, ஓகே. ஸோ இது வந்துட்டு வெதரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும், ஹார்ட்னஸ், க்ரஷிங் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ விக்னேஷ் கரெக்ட், ஓகே. The light weight aggregates are obtained from எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. the light weights aggregatesலாம் வந்துட்டு எதுலேருந்து வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக், இக்னியஸா இல்லை வல்கானிக் சோர்ஸா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க, ஓகே. ஸோ 18D, ஓகே. விக்னேஷ் கரெக்ட், ஓகேங்களா. வல்கனிக் சோர்ஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. வல்கனிக் சோர்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு நமக்கு கிடைக்கிது, ஓகே. டி. which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. about the rocks and minerals பொறுத்த வரைக்கும் எது வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ ஷேல் அண்ட் மைக்கா ஆர் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டு மெட்டமார்பிக்கா அப்படின்னு கேட்டால் ஷேல் அண்ட் மைக்கா வந்துட்டு மெட்டமார்பிக் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது தப்பு. குவாட்ஸ் இஸ் எ இக்னியஸ் ராக் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. குவாட்ஸ் வந்துட்டு இக்னியஸ் ராக் வந்துட்டு கிடையாது, ஓகே. ஸோ இக்னியஸ் ராக் வந்துட்டு கிடையாது குவாட்ஸ். குவாட்ஸ் இஸ் அ மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குவாட்ஸ் மெட்டமார்பிக் ராக்கா அப்படின்னா வந்துட்டு மெட்டமார்பிக் ராக்கும் கிடையாது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா குவாட்ஸ் அண்ட் மைக்கா ஆர் ஒன்லி மினரல்ஸ், ஓகேங்களா. தீஸ் ஆர் ஒன்லி மினரல்ஸ், ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்துட்டு மினரல்ஸ் மட்டும்தான், ரைட்டா. குவாட்ஸும் மைக்காவும் வெறும் மினரல்ஸ் மட்டும்தான், தே ஆர் நாட் ராக்ஸ், ஓகே. ஸோ விக்னேஷ் கரெக்ட், ஓகே. The explosive for blasting is usually expressed in terms of எந்த டேர்மில் வந்துட்டு இது பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காமன் தான், எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வந்துட்டு எப்பயுமே கிலோகிராமில் தான் மெஷர் பண்ணுவாங்க, சரிங்களா. கேஜியில் தான் எத்தனை கேஜி எக்ஸ்ப்ளோசிவ் வைக்கிறோம் அப்படின்னு தான் வந்துட்டு கேட்பாங்க, ஓகே. கிலோகிராமில் தான் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம், ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் கிலோகிராம். The subclassification of sedimentary rocks என்னென்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. sedimentary ராக்ஸை வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு இது பிரிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ sedimentary ராக்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே விக்னேஷ் 20C, ஓகே. 21 subclassification of metamorphic sedimentary rocks, ஓகே. B, ஓகே கரெக்ட், ஓகேங்களா. ஸோ மெக்கானிக்கல், கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக், ஓகே. இது மூணாக தான் வந்துட்டு பிரிப்பாங்க மெட்டமார்பிக் செடிமெண்ட்ரியை. ராக்ஸ் ஃபார்ம் டியூ டு த ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் டியூ டு ஹீட் அண்ட் எக்ஸசிவ் ப்ரெஷர் ஆர் கால்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ எக்ஸசிவ் ப்ரெஷர் அண்ட் ஹீட்டிங்னால மாறக்கூடிய ராக் வந்துட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தே ஆர் மெட்டமார்பிக் ராக்ஸ், ஓகேங்களா. மெட்டமார்பிக் ராக்ஸ் அதுதான், ரைட்டா. ஹீட் ப்ரெஷர்னால வந்துட்டு மாறுறது, ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு மெட்டமார்பிக் ராக்ஸ்.
ஸோ மெட்டமார்பிக் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். மார்பிள்லாம் ஹை ப்ரெஷரில் வந்துட்டு மார்பிள் நெய்சிஸ், அதுக்கப்புறம் குவாட்சைட். ஓகே, குவாட்சைட். ஸோ குவாட்சைட்டுக்கு இது இப்போ தான் சொன்னேன் எது வந்துட்டு குவாட்சைட்டாக மாறுதுன்னு, சாண்ட்ஸ்டோன். ஓகேங்களா? ஸோ சாண்ட்ஸ்டோன் தான் வந்துட்டு குவாட்சைட்டாக மாறுது, ப்ரெஷர் கொடுத்து ஹீட்டு கொடுத்து மாற்றுறோம். ஓகேங்களா? ஷிங்கல் இஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஷிங்கல்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ விக்னேஷ் கரெக்ட், எல்லாத்துக்கும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஷிங்கல் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஷிங்கல் அப்படின்னா வாட்டர் பவுண்ட் பெபிள்ஸ். ஓகேங்களா? பீச் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்களுக்கு பேர் தான் வந்துட்டு ஷிங்கல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு சில இடத்துலலாம் வந்துட்டு ரூஃபிங் மெட்டீரியலாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்ட் அஸ் ரூஃபிங் மெட்டீரியல். குவாட்சைட் இஸ் அ டைப் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு பார்த்தோம். ரைட்டா? குவாட்சைட் இஸ் அ டைப் ஆஃப் என்ன ராக் அப்படின்னா வந்துட்டு சிலேசியஸ் ராக். ஓகேங்களா? சிலேசியஸ், ஏன்னா மெட்டமார்பிக் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இது இங்கே எடுக்க வேணாம். ஸோ மெட்டமார்பிக், அர்ஜிலேசியஸ், கால்சிலேசியஸ், இது மூணில் எது அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ சிலேசியஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இதில் மெயின் கான்ஸ்டியூன்ஸ் வந்துட்டு சிலிக்கா. ஓகேங்களா? இதோட மெயின் கான்ஸ்டுவன்ஸ் வந்துட்டு சாண்ட் சிலிக்கா. ஓகே, விக்னேஷ் கரெக்ட், 24C தான். The argillaceous rock have their principal constituents as என்ன? argillaceous rockல வந்துட்டு அதோட principal constituents வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சிலேசியஸில் சாண்ட் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம், சிலிக்கா. ஓகே, அப்போ அர்ஜிலேசியஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிளே, களிமண். ஓகேங்களா? கிளே தான் வந்துட்டு இந்த அர்ஜிலேசியஸில் மெயின் கான்ஸ்டியூன்ஸ். ஓகே, அர்ஜிலேசியஸில் மெயின் இது வந்துட்டு கிளே தான். ஓகேங்களா? கிளே. B. Okay, correct, Vignesh. Marble is a type of marble is a type of என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்துட்டு வரோம். மார்பிள் வந்துட்டு இட் இஸ் அ மெட்டமார்பிக். மார்பிள் இஸ் அ மெட்டமார்பிக். ஓகேங்களா? மெட்டமார்பிக். மார்பிள் வந்துட்டு மெட்டமார்பிக். ஸ்லேட் அண்ட் மார்பிள் ஸ்டோன் பிலாங்ஸ் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஸ்லேட் அண்ட் மார்பிள் ஸ்டோன் பிலாங்ஸ் டு என்ன அப்படின்னா, இப்போ போனதில் தான் பார்த்தோம் மார்பிள் என்னதுன்னா, அப்போ பி மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸ்லேட் அண்ட் மார்பிள் ஸ்டோன்ஸ் பிலாங் டு மெட்டமார்பிக் ராக்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம். கிரானைட் இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிரானைட்டில் வந்துட்டு எது எது இருக்கும், மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிரானைட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் குவாட்ஸ், ஃபெல்ஸ்பர் அண்ட் மைக்கா. ஓகேங்களா? இது மூணுல தான். ஓகேங்களா? குவாட்ஸ், ஃபெல்ஸ்பர் அண்ட் மைக்கா, இது மூணு தான் வந்துட்டு கிரானைட்டில் இருக்கிறது. ஓகேங்களா? குவாட்ஸ், ஃபெல்ஸ்பர் அண்ட் மைக்கா. யாரு கரெக்டாக சொல்கிறா? விக்னேஷ். Okay, 28D correct. Hardness of a rock can be tested in site by hardness வந்துட்டு சைட்ல எதை வச்சு டெஸ்ட் பண்றோம், எந்த மெத்தட்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஷிமிட் ஹேமர் டெஸ்ட். ஸோ இது ஜென்ரலாக வந்துட்டு கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த், கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த ஹேமர் டெஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஹார்ட்னஸ் ஆஃப் ராக்கையும் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். 29B கரெக்ட். ராக்ஸ் ஹேவிங் அலுமினா ஆர் கிளே ஆஸ் தட் மேஜர் கான்ஸ்டியூன்ஸ் ஆர் கால்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அலுமினா ஆர் கிளே இப்போ தான் பார்த்தோம். கிளே இருந்தாலே வந்துட்டு அது என்ன ராக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை தான் வந்துட்டு அர்ஜிலேஷியஸ் ராக். ஓகேங்களா? அர்ஜிலேஷியஸ் ராக்.
ஓகே பி ஆப்ஷன் பி அர்ஜிலேஷியஸ் ராக் ஓகேங்களா. அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சிலேஷியஸ் ராக்கு வந்துட்டு மெயினாக சாண்ட் சிலிக்கா வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சிலிக்கா. அப்போ கால்கரியஸ் ராக்குக்கு வந்துட்டு என்ன இருக்கும் மெயின் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு லைம்ஸ்டோன் ஓகேங்களா. அதாவது 3 இருக்குது. சிலேஷியஸ்க்கு வந்துட்டு சிலிக்கா அதாவது சாண்ட், அர்ஜிலேஷியஸ்க்கு வந்துட்டு என்னது இது கிளே ஓகேங்களா. கிளே இல்லைனா அதில் அலுமினா கண்டென்ட் நிறைய இருக்கும் ஓகேங்களா. கால்கரியஸ் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லைம் ஓகேங்களா. லைம் ரைட்டா, லைம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். which of the following is a rock அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு எது ராக் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். குவாட்ஸ் மைக்கா இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுமே மினரல் ஓகேங்களா. அப்போ ஜிப்சம் தான் ஓகேங்களா. இது மட்டும்தான் வந்துட்டு ராக் ஓகேங்களா. ஸோ லைம் ராக் அப்படின்னு சொல்லலாம் ஜிப்சமா லைம் ராக் ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு லைம் ராக் ஓகே. 31 C ஓகே கரெக்ட். விக்னேஷ் கரெக்ட். இன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக் மார்பிள் இஸ் நோன் அஸ் என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. மார்பிள் எது சம்மந்தமானது அப்படின்ட்டு இது முன்னாடியே பார்த்ததான் ஸோ மாற்றி வருது ஓகேங்களா. சாரி இன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனில் வந்துட்டு ஸோ மார்பிள் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. எதில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சாரி 32 C ஓகே கரெக்ட். ஸோ கால்கரியஸ் ராக் ஓகேங்களா. ஸோ விக்னேஷ் கரெக்ட். அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் மே பி டேர்ம்ட் அஸ் அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை டேர்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சில கேட்குறாங்க. அன்ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மார்பிள். இதுதான் வந்துட்டு அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் ஓகே. ஏன் அப்படின்னா இதில் பிளேன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்காது. ஓகே ஸோ in India stones with specific gravity less than dash are considered suitable for buildings அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. அதோட கிராவிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 2.4 ஓகேங்களா. 2.4 ஆப்ஷன் டி. Which of the following methods of quarrying is suitable for quarrying small, thin and regular blocks of stone from rocks such as granite and gneiss? ஸோ இதில் எந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த எதுக்கு அப்படின்னா வந்துட்டு quarrying ஸ்மால் தின் அண்ட் ரெகுலர் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இதில் எந்த இது ஸோ எக்ஸ்கவேட்டிங் பிளாஸ்டிங் வெட்ஜிங் இதிலலாம் ரெகுலர் சைஸ் வந்துட்டு வராது ஓகேங்களா. ரெகுலர் சைஸ் வந்துட்டு வராது ஓகேங்களா. ஸோ ஹீட்டிங்கில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் சைஸ் வந்துட்டு வரும் ஓகே. ஹீட்டிங்கில் தான் வந்துட்டு ரெகுலர் சைஸ் வரும். சாரி என்னாச்சு. According to IS 287-19993, in classifying timber, average annual relative humidity percentage of zone 4 region in India is more than எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு 4 ஜோனாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஜோன் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு less than 40% வந்துட்டு இருக்கணும் ஓகே. ஜோன் 2 வந்துட்டு 40 to 50%. 3 வந்துட்டு 50 to 67%. இது வந்துட்டு greater than 67%. ஓகே. ஸோ இந்த வயசு தான் வந்துட்டு ஹியூமிடிட்டியை வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க 4 ஜோனா ஓகேங்களா. இப்போ ஜோன் 4 அவங்க கேட்குறாங்க. ஜோன் 4 எதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா more than 67. ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆப்ஷன் டி
a good building stone should have which of the following qualities அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு நல்ல பில்டிங் ஸ்டோனுக்கு எந்த ஃபாலோயிங் குவாலிட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்கணும் சொல்லுங்கள். யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ஹார்ட்னஸ் இருக்கணும், எல்லாமே வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எது நாலுமே எங்கே இருக்குன்னா சி, ஆப்ஷன் சி. 1 2 3 4 ஆப்ஷன் சி நாலுமே வந்துட்டு இருக்கணும், 4 குவாலிட்டியுமே இருக்கணும். ஓகே, இங்கே விக்னேஷ்க்கு இதே காணும். The process of stones which includes excavating, wedging, heating and blasting is called என்ன? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கிற இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் குவாரியிங். ஓகேங்களா? குவாரியிங். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் வந்துட்டு குவாரியிங். ஓகே. What must be the height of a cylinder sample of split tensile strength test on of stone if the diameter is 50 mm அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? height of a cylindrical sample for split tensile split பண்ணி வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்டோன் இது பண்ணுறதுக்கு டயமீட்டர் வந்துட்டு 50 mm. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு, ஸோ டயமீட்டர் வந்துட்டு 50 mm வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஹைட்டு. ஸோ ஹைட் வந்துட்டு 100 mm. ஓகேங்களா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி வந்துட்டு வருது அப்படின்னா ஐஎஸ் 5816-1999. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் வந்துட்டு இருக்கும். அதோட டயமீட்டர் வந்துட்டு நாட் லெஸ் தென் 4 times த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த கோர்ஸ் அக்ரிகேட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? கோர்ஸ் அக்ரிகேட்டோட மேக்ஸிமம் சைஸை வந்துட்டு தாண்டக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இருக்கிற ஹைட்டு டயமீட்டர் தான் அது. The amount of calcium carbonate in limestone is determined by which of the following test அப்படின்னு கேட்குறாங்க. கால்சியம் கார்பனேட் வந்துட்டு ஒரு பொருளில் இருக்குது அப்படின்னு எப்படி வந்துட்டு எந்த டெஸ்ட் மூலியமாக வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ, ஆசிட் டெஸ்ட். ஓகேங்களா? ஆசிட் டெஸ்ட்டில் தான் வந்துட்டு நம்ம கால்சியம் கார்பனேட் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 41 லைம்ஸ்டோன் இஸ் அ டைப் ஆஃப் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? லைம்ஸ்டோன் வந்துட்டு டைப் ஆஃப் என்ன அப்படின்னு, ஸோ இதுதான் முன்னாடி பார்த்தோம். லைம்ஸ்டோன் வந்துட்டு இட் இஸ் அ டைப் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக். ஓகேங்களா? லைம்ஸ்டோன் வந்துட்டு செடிமெண்ட்ரி ராக்கோட ஒரு டைப் தான் வந்துட்டு லைம்ஸ்டோன். ஓகேங்களா? செடிமெண்ட்ரி ராக்கோட ஒரு டைப் தான் வந்துட்டு லைம்ஸ்டோன். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் கிரானைட் ராக் அக்ரிகேட்ஸ்? ஓகேங்களா? அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 2.6 to 2.9 கிராம் பர் கியூப். ஓகேங்களா? கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? முக்கியமான இதுக்கெலாம் வந்துட்டு கிரானைட். ஓகேங்களா? இது வந்துட்டு கிரானைட்டுக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு கிரானைட்க்கு. இப்போ வேறு லைம்ஸ்டோன் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா லைம்ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லைம்ஸ்டோனுக்கு 2.0 to 2.75 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? மார்பிள் 2.65 மார்பிள். ஸோ ஸ்லேட்டுக்கு வந்துட்டு 2.89. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் இது. ஓகே, ஸோ ஓகே விக்னேஷ் 3900. ஓகே, what is the Morse hardness number of topaz scale வந்துட்டு number of topazல வந்துட்டு எவ்வளோ ஹார்ட்னஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டோபாஸ்க்கு வந்துட்டு 8. ஓகேங்களா? அதோட ஹார்ட்னஸ் மோர் ஸ்கேலில் வந்துட்டு 8. இதுதான் டோபாஸ். ஓகே, ஸோ இருக்கலே ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேலுக்கு வந்துட்டு 1 இருக்கும் மினரல்ஸில். ஓகேங்களா? டேல் ரைட்டா. ஜிப்சம் முக்கியமானது, ஜிப்சம்க்கு வந்துட்டு 2. ரைட்டா? வேறு குவாட்ஸ் சொன்னனே, குவாட்ஸ் மினரல் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு வந்துட்டு 7. ரைட்டா? வேறு டைமண்டுக்கு வந்துட்டு 10. ஸோ இதெல்லாம் சில முக்கியமானதுங்க. ஓகேங்களா? முக்கியமான மினரல்ஸோட இது நம்பர். When bitumen is allowed to fill in the full depth of the stone layer, it is called என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. When bitumen is allowed to fill in the full depth of the stone layer, it is called என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபுல் டெப்த்து போச்சுனாலே அதுக்கு பேர் தான் பிட்டுமன் உள்ளார செலுத்துறதுக்கு பேர் கிரவுட்டிங். ஃபுல் இதுக்கு போச்சுன்னா ஃபுல் கிரவுட்டிங். ஓகேங்களா? ஃபுல் கிரவுட்டிங் அதுக்கு பேர்.
the process of production of natural stone, naturally வந்துட்டு stone produce பண்றோம், இல்ல the process of taking out stones from natural rock stone as என்னன்னு கேக்குறேன். ஸோ அதுக்கு பேர் தான் quarrying. ஓகேங்களா, ஆப்ஷன் சி quarrying. Which of the following represent the crushing strength for good quality stone that are used in construction of buildings? ஓகேங்களா, crushing strength இந்த மெகாபாஸ்கல்ல சொல்றோம்ல MPa, ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. குட் குவாலிட்டி ஸ்டோன் தட் இஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த், க்ரஷிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரென்த் எப்பயுமே வந்துட்டு கிரேட்டர் தென் 100. ஓகேங்களா, கிரேட்டர் தென் 100. ஓகே, ஸோ இதுக்கு மெயின் கோடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு IS 11211974. ஓகே, ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதை வச்சு தான் இந்த கம்ப்ரஸர் டெஸ்டிங் மிஷினில் இது பண்ணுறது இந்த கோட் மூலியமாக தான். ஸோ IS 11211974. ஓகேங்களா, ஸோ இந்த கோட் புக் இது மூலியமாக தான். ஓகே, ஃபுல் க்ரோத் ஜேர்னி டுவர்ட்ஸ் டெஸ்டினேஷன். ஓகே, வந்துட்டிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொசஸ் மோர் அபிலிட்டி டு ரெசிஸ்ட் ஃபயர்? ஓகேங்களா, ஃபயரை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்துட்டு அதிகமான இது இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, காம்பேக்ட் சாண்ட்ஸ்டோன். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்துட்டு ஃபயரை இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபயருக்கு எதிராக நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ குட் பில்டிங் ஸ்டோன் ஷுட் பி அட்லீஸ்ட் எவ்வளோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு பில்டிங் ஸ்டோனுக்கு ஒரு லீஸ்ட் வந்துட்டு எது இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் 100 MPa. ஓகேங்களா, 100 MPa. crushing strength of the building stone வந்துட்டு 100 MPa. ஓகே, ஸோ அதே crushing strength ஓகே, அதே compressive strengthன்னு கேட்டாங்கன்னா of building stone. ஸோ 60 to 200 Newton per mm square இந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் தான். ஓகே, ஸோ வேறு இந்த பில்டிங் ஸ்டோனுக்கு வேறு ஏதாவதுன்னா டஃப்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 13 வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, கிரேட்டர் தென் 13 வந்துட்டு இருக்கும். வேறு crushing strength வந்துட்டு ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் 100 megapascal. பெகாமைட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, பெகாமைட் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்துட்டு பெகாமைட் வந்துட்டு இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்குக்கு வந்துட்டு அது எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இது எக்ஸாம்பிள். ரைட்டா, இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வந்துட்டு மேக்மா, வல்கனிக் மேக்மா இருக்குல்ல, மேக்மா வந்துட்டு கூல்ஸ் அண்ட் solidifies within the crust of planet. Okay, journey towards destination. Okay, correct. ஓகேங்களா, பெகமைட் வந்துட்டு intrusive igneous rock. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பில்டிங் ஸ்டோன்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, பில்டிங் ஸ்டோன்ஸுக்கு ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பில்டிங் ஸ்டோன்ஸ் லைஸ் பிட்வீன் என்ன ரேஞ்சுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் 2.5 to 3. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பில்டிங் ஸ்டோன்ஸுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, 2.5 to 3. ரைட்டா, அதே க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து இப்போ தான் பார்த்தோம் போனதில். Which of the following would be specific gravity of stone to be used as a building material? ஓகேங்களா, பில்டிங் மெட்டீரியலாக ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அது எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, which of the following would be specific gravity of stone to be used as building material? ஓகே, கொஷினை உங்களுக்கு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ரைட்டா, ஸோ போன இது ஆன்சர் பண்ணது அதே தான். ரைட்டா, என்னது 2.5 to 3, சாரி 2.5 to 3. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ 2.7. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா, ஆப்ஷன் ஏ. On which of the following factors the crushing strength of the stone does not depend? ஸோ இதில் உள்ள எந்த ஃபேக்டர்ஸில் வந்துட்டு இந்த crushing strength வந்துட்டு டிபெண்ட் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. டிபெண்ட் ஆகாது. டெக்ஸ்சரில் crushing strength டிபெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டெக்ஸ்சர் போத் இது ஓகே.
ஒர்க்கபிலிட்டிக்கும் கிரஷிங் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்துட்டு சம்பந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் workability. So answer is workability. Okay. Which of the following is the reason for decrease in the use of stones as building material? ஓகேங்களா, எது வந்துட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டோன் கம்மியாகி போனதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ steel and RCC are less and bulky and more durable. Okay, less bulky and more durable. Correct. Strength of the stones cannot be rationally analyzed. Okay, so stones oda strength வந்துட்டு நம்ம rationally analyze பண்ண அதுவும் கரெக்ட் தான். Stones are not conveniently available in plains. Okay, மூணுமே வந்துட்டு கரெக்ட் தான். ஓகேங்களா, so all the options. Okay, so reason stones வந்துட்டு building materials இதுல வந்துட்டு இல்லாம போனதுக்கு வந்துட்டு main reason வந்துட்டு இது மூணு. Okay, so find the one which is not used in quarrying. Okay, quarrying la use எதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ குவாரியிங்கில் நம்ம எந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கன் பவுடர் யூஸ் பண்ணுவோம், கன் காட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கன் காட்டன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் தான். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோசிவ் தான் இது வந்துட்டு. இட் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ். நைட்ரோ செல்லுலோஸால் ஆயிருக்கும். நைட்ரோ செல்லுலோஸ். ஓகேங்களா, நைட்ரோ செல்லுலோஸால் ஆயிருக்கும். டைனமைட் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் மார்பிள் பவுடர். ஓகேங்களா, மார்பிள் பவுடர் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் மார்பிள் பவுடர். ஸோ ஆன்சர் இஸ் மார்பிள் பவுடர். Granite mainly composed of quartz and feldspar particles. Quartz and feldspar particles is obtained from என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. 55. ஓகே, 1 minute, ஃபோன் வருது, கட் பண்ணிக்கிறேன். Granite mainly composed of quartz and feldspar particles is obtained from எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னவா இருக்கும்? So igneous rock. ஓகேங்களா, ஆப்ஷன் சி igneous rock. ஓகே, igneous rock ஆப்ஷன் சி. ரைட்டா, ஸோ கிரானைட் வந்துட்டு குவாட்ஸ் அண்ட் ஃபெல்ஸ்பர் வந்துட்டு இதில் தான் இருக்கும். ஓகே, சாண்ட்ஸ்டோன் இஸ், ஓகே, சாண்ட்ஸ்டோன் இஸ் எது அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, சாண்ட்ஸ்டோன் இஸ், ஓகே, சாண்ட்ஸ்டோன் இஸ் ஜஸ்ட் a minute, சாரி. ஓகே, சாண்ட்ஸ்டோன் இஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சாண்ட்ஸ்டோன் இஸ் செடிமெண்ட்ரி ராக். சாரி, டோரை ஓப்பன் பண்ணாங்க, அதனால சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு ஸ்ட்ரக் ஆயிருச்சு. சாண்ட்ஸ்டோன் இஸ் அ செடிமெண்ட்ரி ராக். ஓகே, சாண்ட்ஸ்டோன் இஸ் அ செடிமெண்ட்ரி ராக். ஸ்டோன் இஸ் ரிஜெக்டட் இஃப் இட் அப்சர்வ்ஸ் வாட்டர் மோர் தென் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே வந்துட்டு தண்ணி அந்த ஸ்டோன் வந்துட்டு வாட்டரை அப்சர்வ் பண்ணுச்சுன்னா ஸோ அது வந்துட்டு ஸ்டோனை வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோக்கு மேலே அப்படின்னா வந்துட்டு இஃப் இட் அப்சர்வ்ஸ் 10%. ஓகேங்களா, 10% வந்துட்டு அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, வாட்டர் அப்சர்வேஷன் ஷுட் பி வித்தின் 5 to 10%. ஓகேங்களா, ஸோ 10க்கு மேலே போகும்போது அந்த கல்லை வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எடுத்துக்க மாட்டோம். ஓகே, an explosive which contains 65% salt petter, 20% sulfur and 15% charcoal is என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு பிளாஸ்டிங் பவுடர். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு பிளாஸ்டிங் பவுடர். சாரி, இது இல்லை. ஓகே, அதுக்கு பேர் தான் பிளாஸ்டிங் பவுடர். ரைட்டா, எக்ஸ்ப்ளோசிவ்ல வந்துட்டு 65% சால்ட் பெட்டர். ஓகேங்களா, 20% சல்ஃபர், 15% வந்துட்டு சார்கோல் இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ 59. As per IS 3495 part 3 1992, soluble salts if present in bricks will cause efflorescence on the surface of bricks. If the white deposits cover about 10% of the surface, the efflorescence is said to be என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ efflorescence அப்படின்னாலே வந்துட்டு soluble, அதாவது ஏதாவது சால்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு efflorescence. ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு பிரிக்கு வந்துட்டு அதுக்கான கோட் வந்துட்டு இதான் IS 3495 1992 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ எஃப்ளோரசன்ஸ் வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு எக்ஸ்போஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஸ்லைட்லி எக்ஸ்போஸ்ட்.
ஓகேங்களா 10% அப்படின்னா வந்துட்டு இப்போ அப் டு 50% வரைக்கும் வந்துட்டு எஃப்ளோரசன்ஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கும், அதுதான் வந்துட்டு மாடரேட். ஓகேங்களா மாடரேட். ஸோ ஹெவி டெபாசிட் அப்படின்னா வந்துட்டு மோர் தென் 50% வந்துட்டு ஹெவி. ஓகேங்களா ஹெவி. ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே இந்த 50 மோர் தென் ஹெவி. ஓகேங்களா ஸோ ரொம்ப 50 அது கிட்ட 100 கிட்ட போச்சுன்னா அதுதான் வந்துட்டு சீரீஸ். இதுக்கு மேலேயும் போயிருச்சு அப்படின்னா அதுதான் சீரீஸ். ஓகேங்களா ஸோ இங்கே அவங்க கேட்டிருக்கிறது 10% தான். ஓகேங்களா 10% வந்துட்டு ஸ்லைட்லி எஃப்ளோரசன்ஸ். ஓகே. During the construction of a brick building using modular bricks, the impression made on the one face of the brick is called என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஒரு சைடு அந்த பிரிக்ல உள்ள ஒரு சைடில் இருக்க இம்ப்ரெஷன், அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃப்ராக். ஸோ ஆப்ஷன் சி ஃப்ராக். ஓகேங்களா ஃப்ராக் ரைட்டா. ஸோ ஃப்ராகோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்னா தெரியும் கல்லுக்கு மேலே இருக்கும், கம்பெனியோட பேர் இருக்கும் 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா ஃப்ராக். ஸோ கல் மேலே வந்துட்டு செங்கல் மேலே எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கும், சும்மா எஃப்டிஜி அப்படின்னு அந்த கம்பெனி பேர் போட்டிருக்கோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்துட்டு டு ஹோல்டு த மார்ட்டர். ஓகேங்களா மார்ட்டர் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு டுடே செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு இதுதான். ஓகேங்களா ஸோ இதோட கண்டினியூஷன் வந்துட்டு இன்னும் இருக்கும், நாளைக்கும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதே டைம் ஸோ 6:30 to அந்த 7:30 8 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா ஸோ தேங்க்யூ. hope this video would have been useful to you people. ஓகேங்களா ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot for watching. ஓகே.